சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன் மனமானது ஒரு நிலை இல்லாமல் எதையோ நினைத்து அழுத்து போய்விட்டது. எதையும் தீர்க்கமாக சிந்தித்து ஒரு முடிவை எடுக்க முடியாமல் திணறுகிறாய். என் செல்லமே, எதற்காக இத்தனை கலக்கம்? எதற்காக இத்தனை போராட்டம்? உன் மனதில் எந்த குழப்பமும் வேண்டாம். நீ யாருடைய மனதையும் எந்த சூழ்நிலையிலும் வேதனைப்படுத்தியது கிடையாது அல்லவா? எப்போதுமே எல்லோருடைய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உன் மனதில் வைத்துக் கொண்டுதானே உன் வேலைகளை எல்லாம் தவறாமல் செய்து வருகிறாய். அப்படியே இரு. இந்த அற்புதமான குணம்தானே கடவுள் கொடுத்த வரம். அப்படிப்பட்ட உன் குணத்திற்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். உன் மனதையும் உன் நல்ல எண்ணத்தையும் யாரும் தவறாக புரிந்து கொண்டாலோ இல்லை உன்னை காயப்படுத்தினாலோ அதை கண்டு நீ கலக்கம் கொள்ளாதே. உன்னை படைத்தவனுக்கு உன்னுடைய உள்ளம் புரியும் அல்லவா? நிச்சயம் அவர் உன்னை எந்த துன்பத்திற்கும் ஆளாக்க மாட்டார். உனக்கான நல்லதையெல்லாம் செய்யாமலும் விடமாட்டார். என் செல்லமே, நீ எதை கண்டும் துவண்டு விடாதே. நீ சரியான பாதையில் தான் பயணிக்கிறாய் என்று உனக்கு உன் சாயப்பா சொல்கிறேன். எதிரில் வரும் சின்ன சின்ன தூசி துரும்புகளை எல்லாம் நீ கணக்கில் எடுத்துக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. என் மீது முழு நம்பிக்கை வைத்து நிம்மதியாக இரு. எல்லாமே மாறும். உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமலும் புரிந்து கொண்டதை போல உன்னிடம் நடிப்பவர்களும் மாறத்தான் போகிறார்கள். நீ நினைத்தபடியே நீ ஆனந்தமாக வாழப் போகிறாய். உன் எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் நிச்சயம் வெற்றி பெறும். நீ மனதில் நினைத்தது எல்லாமே நிறைவேறும். உன் வாழ்வில் பல முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. உன் சாயப்பா சொல்வதை கேள். நிச்சயம் நீ வெற்றி காண்பாய். உன் வாழ்வை இப்போது இருக்கும் நிலையை விட பல மடங்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் மாறிவிடும். கவலைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உன்னை மனநிறைவுடன் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. என் செல்லமே, எது நடக்க வேண்டும், எப்போது நடக்க வேண்டும் என்று அனைத்தும் அறிந்தவன் நான் ஒருவன். உன்னிடம் இருக்கும் போது நீ எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? எதற்காகவும் கலங்காதே. அனைத்தையும் நானே நடத்தி முடிப்பேன். உன் தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுவேன். உன்னை எந்த துன்பமும் நெருங்காமல் பார்த்துக் கொள்வேன். என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது. நீ என்னுடைய செல்லமான குழந்தை அல்லவா? இனி உன் வாழ்வில் நடப்பவை யாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.